வணக்கங்க. நேற்றைய பதிவில் நம்ம இன்னையிலேருந்து கதை ஆரம்பிக்கிறோம்னு சொன்னோம். நீங்கள் கேட்குறது என் காதில் விழுகுது. கதைன்னு சொல்கிறாங்களே, கதையை சொல்லவே மாட்டேங்கிறீங்களே அப்படின்ட்டு கதை ஆரம்பிச்சுறேங்க. சாரி கதை கேட்குறீங்களா? கதையோட சாராம்சம்னு ஒன்று இருக்கும்ல. கதையோட சாராம்சம் யாரை சுற்றி நடக்க போகுது அப்படின்னா, கருப்பாயி என்கிற காளி. இவங்க தான் நம்ம கதையோட ஹீரோயின். இப்போது கதைக்கான ஒரு தளம் வேணும். அது மதுரை டு சென்னை. இப்போது காட்சி 1. இன்னைக்கு ஒரு கதாபாத்திரத்தை நம்ம அறிமுகப்படுத்த போகிறோம். ரொம்பவுமே அதிரடி. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன நோட், வார்னிங் நோட் சொல்லவா? கேட்டுக்கோங்க. 18 வயதுக்கு கீழே உள்ளவங்க, இதயம் பலவீனமானவங்க, பிரெக்னென்ட் லேடிஸ் இதை பார்க்காதீங்க. வராங்க வடிவு வர்றாங்க. எங்க அந்த எடுவட்டவ காலையில இருந்து காக்காயா கத்திக்கிட்டு கிடக்குறேன். அடுப்பை பத்த வச்சு கஞ்சியை காய்ச்சி அந்த டப்பால கிடக்குற கருவாடை ஆளுக்கு முட்டு கஞ்சி ஊத்தி குடிக்கலான்னு காலையில இருந்து காக்காயா கத்திக்கிட்டு கிடக்குறேன். எங்க போனா அவ? ஏண்டி நான் பேசுறது உனக்கு என்ன யானை குண்டியில கொசு கடிச்ச மாதிரி இருக்கா? காலையில இருந்து காக்காயா கத்திக்கிட்டு இருக்கேன், காதுல கூட வாங்க மாட்டேங்கிற. என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? விளக்கமாறு பீய போது பாரு இப்போ.